உங்களோட பேங்க், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் கிளிக்கில் லோன் ஆப்ஸ் கிட்ட சேஃபாக ஷேர் பண்ண முடியுமா? எஸ், இந்தியாவில் அதுவும் பாசிபிள் வித் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். 2016 ஆர்பிஐ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. தென் 2017 அதை என்பிஎஃப்சி கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ என்பிஎஃப்சி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது. 2019 ஃபஸ்ட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா ஒன் மணி அப்படிங்கிற ஒரு என்பிஎஃப்சிக்கு. ஆனால் செப்டம்பர் 2, 2021 தான் ஃபஸ்ட்டாக அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னால் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா கொரியர். நம்மளோட ஃபினான்ஷியல் டேட்டாவை ஃபுல் கண்ட்ரோலோட நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி டேட்டா, இன்சூரன்ஸ் டேட்டா, இபிஎஃப்ஓ டேட்டா இது எல்லாமே ஈஸியாக ஃபெச் பண்ண முடியும். பட் நம்ம ஷேர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்குமா? யார் சேஃபாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் ஆர்பிஐ எஸ்ஆர்ஓ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டமை டிரான்ஸ்பரண்ட், செக்யூராக, யூசர் ஃபோக்கஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது எஸ்ஆரோட ஒர்க். சகமதி அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் நான் ப்ராஃபிட் குரூப் தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஆன எக்கோசிஸ்டம் கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஆர்பிஐ அப்ரூவ்ட் எஸ்ஆர்ஓ இல்லை, ஜஸ்ட் ஒரு வாலண்டியர் ரோல். ஸோ ஆர்பிஐ அஃபிஷியலாக இன்வைட் பண்ணுறாங்க. ஒன் நியூட்ரல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்ளை பண்ணுங்கள் டு பிகம் அஃபிஷியல் எஸ்ஆர்ஓ. இதுக்கு டெட்லைனும் கொடுத்துருக்காங்க, June 15, 2025. அண்ட் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பிரவா போர்ட்டல் மூலிமா அப்ளை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் 2025 ஒரு ஸ்டாண்டர்ட் கிரெடிட் அசஸ்மெண்ட் மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் டேட்டா யூஸ் பண்ணி லோன் எலிஜிபிலிட்டியை ஃபாஸ்ட்டாக எம்எஸ்எம்இயால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் மூலயமா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட், ஜிஎஸ்டி, மொபைல் அண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன் மூலயமா எம்எஸ்எம்இயால் ஈஸியாக டாக்குமெண்ட்ஸை வந்து லோனுக்காக ஃப்ரெஷ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். ஸோ நம்மளோட எம்எஸ்எம்இ மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் எக்ஸாம் ஜெட்.